அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, தூயாவின் செயல்பாடுகள். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 7 முதல் 15 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். நிக்கதேம் விவிலியத்தை நன்கு அறிந்தவர். விவிலியமே ஆவி பற்றி விரிவாக பேசியுள்ளது. எனினும் நிக்கதேம் ஆவி பற்றிய போதனை புரிந்து கொள்ளவில்லை என்று இயேசு இங்கு குறிப்பிடுவது போல உள்ளது. நிக்கதேம் யூத சமயத்தின் பெயரால் பன்மையில் பேசினார். இங்கு இயேசு பன்மையில் பேசுகிறார். இதற்கு 3 விதமான விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஒன்று, இயேசுவும் தந்தையும் இணைந்து நாங்கள் என்று கூறப்படுகிறது. இரண்டாவது, இயேசுவும் சீடரும் இணைந்து நாங்கள் என்று கூறப்படுகிறது. 3, நிக்கதேம் யூத சமயத்தின் பெயரில் நாங்கள் என்று பேசியது போல இங்கு இயேசு திரு அவையின் பெயரால் நாங்கள் என்று கூறுகிறார். இயேசு ஏற்கனவே பேசியவை மண்ணுலகு சார்ந்தவையா, மேலிருந்து பிறத்தல், ஆவியின் செயல்பாடு ஆகியவை மண்ணுலகு சார்ந்தவையா என கேள்விகள் எழுவது இயல்பு. ஒருவேளை இங்கு இயேசு மண்ணுலக எடுத்துக்காட்டுகளால் புரிந்து கொள்ளக்கூடியவற்றை மண்ணுலகு சார்ந்தவையாகும். மண்ணுலக எடுத்துக்காட்டுகளே இல்லாத உயர்ந்த உண்மைகளை விண்ணுலகை சார்ந்தவையாகவும் குறிப்பிடுகிறாரோ? தூய பவுல் குறிப்பிடும் பால் உணவு, திட உணவு, எபிரேய திருமுகம் குறிப்பிடும் தொடக்க நிலை, முதிர்ச்சி நிலை போன்றவை இங்கு ஒப்பிடலாம். இவ்வாறு மண்ணுலகு விண்ணுலகு சார்ந்தவை அடிப்படையான ஆழமான உண்மைகளை குறிப்பிடுவனவாகவே கருதப்படலாம். இதுவரை உரையாடலாய் இருந்த இப்பகுதி இங்கிருந்து ஓர் உரையாக மாறுகிறது. பாலை நிலத்தில் மோசே வெண்கல பாம்பை உயர்த்தி பிடித்து நோயால் மடிந்து கொண்டிருந்த மக்களை நலப்படுத்திய நிகழ்வு எண்ணிக்கை நூலிலிருந்து இங்கு மேற்கோள் காட்டப்படுகிறது. உயர்த்தப்பட வேண்டும் என்னும் சொல் 2 பொருள் கொண்டது. சிலுவையில் உயர்த்தப்பட்டார் என்பது ஒரு பொருள், விண்ணிற்கு உயர்த்தப்பட்டு மாட்சிப்படுத்தப்பட்டார் என்பது இன்னொரு பொருள். இயேசுவை ஏற்று அவரை மையமாக வைத்து செயல்படுவோரே வாழ்வு பெறுவர். அன்பார்ந்தவர்களே, கடவுளை பற்றியும் கடவுள் சார்ந்த செயல்கள் பற்றியும் அறிந்து கொள்வதற்கு நமது மனித அறிவு புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதை நிக்கதேமும் அதனை விளக்குவதற்கு முயற்சி எடுக்கிற இயேசுவை பற்றியும் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். நிக்கதேம் ஒரு படித்த மனிதர், மறைநூலை நன்கு ஆராய்ந்து அறிந்தவர், இறை உணர்வு மிக்கவர், கடவுள் மற்றும் கடவுள் சார்ந்த செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பவர். ஆனால் அவராலே இயேசுவின் விளக்கத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த உலகத்தில் ஒன்று எப்படி இயங்குகிறது என்பது தெரியாமலே பலவற்றை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மின்சாரமோ தொலைக்காட்சியோ வானொலியோ எப்படி இயங்குகிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவைகளை நாம் பயன்படுத்துகிறோம். அவற்றை பற்றிய முழுமையான அறிவு இல்லை என்றாலும் கூட அவற்றின் பயன்பாட்டில் நாம் எந்தவித சுணக்கமும் காட்டுவதில்லை. அதே போலதான் தூய ஆவியை பற்றிய நமது அறிவும் தூய ஆவியின் செயல்பாடு எப்படி என்பதை நம்மால் அறிய முடிவதில்லை. ஆனால் தூய ஆவியின் செயல்பாடு ஒவ்வொரு மனித வாழ்விலும் கலந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும். அந்த தூய ஆவியின் வல்லமையிலும் செயல்பாட்டிலும் நம்பிக்கை வைக்கிற போது நமது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. தூய ஆவி நமக்குள்ளாக இருந்து நம்மை வழிநடத்துவது மற்றும் தூய ஆவியின் செயல்பாடுகள் உண்மை என்பதை நாம் பார்த்தோம். அந்த தூய ஆவியின் வல்ல செயல்பாடுகளுக்கு நாம் நம்மை கையளிக்க வேண்டும். அவர் நம்மை இயக்குவதற்கும் நம்மிலிருந்து செயல்படுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் நம்மையே நாம் முழுவதும் கையளிக்க வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். தூய ஆவி என்னுள் இருந்து என்னை வழிநடத்துவதை உணர்ந்து வாழ்கின்றேனா? தூய ஆவியாரின் வல்லச் செயல்களுக்கு என்னை கையளிக்கின்றேனா? ஒவ்வொரு நாளும்
இறை வார்த்தையின் முக்கியத்துவத்தை சரியாக உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் தூயாவினுடைய வழிகாட்டுதலை உணர்ந்து செயல்படவும் தூயாவியாரின் வல்லச் செயல்களுக்கு எங்களை முழுமையாக கையளிக்கவும் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் முக்கியத்துவத்தை சரியாக உணர்ந்து வாழவும் பரந்தாரும். ஆமீன்.